மற்றும் ஹாரி ஆண்டனி லோஜினா நான்சியினுடைய 20வது திருமண நாளை முன்னிட்டு இறைவனுக்கு நன்றியாக இப்படிப்பட்டிருந்தால் நான்சி வழியாக இப்படி பிறந்த நாளை முன்னிட்டு இறைவனுக்கு நன்றியாக இப்படிப்பட்டிருந்தார். மேலும் மாண்பரை பாட்டிற்காக இதே நாளில் அருட்தந்தை கிளமன் பிராங்க் மற்றும் அருட்தந்தை ஐசக் என்னுடைய ஆண்மை பாட்டிற்காக திருப்படியில் கொண்டார். இவரை சேர்ந்து நம்முடைய கொண்டாட்டங்களையும் விண்ணப்பங்களையும் பாத்திரம் வைத்து வந்தார். தந்தை சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கல்யாண புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். ஆமென்.
இருந்து கப்பலேறி சமோத்திராவுக்கு தீவுக்கும் மறுநாள் நெயாபோலின் நகருக்கும் நேராக சென்றோம். அங்கிருந்து மசிடோனியா பகுதியின் முக்கிய நகரமான பிலிப்பி சென்றோம். அது ரோமையரின் குடியேற்ற நகரம். அந்நகரில் சில நாட்கள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளன்று நாங்கள் நகர வாயிலுக்கு வெளியே வந்து ஆற்றாங்கரைக்கு சென்றோம். அங்கு இறைவேண்டல் செய்யும் இடம் ஏதேனும் இருக்கும் என்று எண்ணி அமர்ந்து அங்கே குடியிருந்த பெண்களோடு பேசினோம். அங்கு தியத்திரா நகரம் சேர்ந்த பெண் ஒருவர் நாங்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் பெயர் லிதியா. தென்னிற ஆடைகளை விற்பவரான அவர் கடவுளை வழிபட்டு வந்தார். பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். அவரும் அவர் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றனர். அதன் பின் அவர் எங்களிடம், நான் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவர் என்று நீங்கள் கருதினால் என் வீட்டுக்கு வந்து தங்குங்கள் என்று எஞ்சி கேட்டு எங்களை இணங்க வைத்தார். ஆண்டவர் வாக்கு. இறைவா நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு புதியதோர் பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரேல் தன்னை உண்டாக்கியவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களிகூறுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அவருடைய அன்பர் மேன்மை அடைந்து களிகூறுவாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாய் இறைவனை ஏற்றி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் குறித்தானது. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். உண்மையும் வெளிப்படும். தூய ஆவியார் வரும்போது என்னை பற்றி சான்று பகிர்வார். நீங்களும் சான்று பகிர்வீர்கள் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்பொழுது என்னை பற்றி சார்ந்து பகர்வார். நீங்களும் சார்ந்து பகர்வீர்கள். ஏனெனில் நீங்கள் தொடக்க முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். நீங்கள் நம்பிக்கை எழுத விடாதவற்றை இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன். உங்களை தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள். உங்களை கொள்ளுவோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக என்னும் காலம் வருகிறது. தந்தையையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால் தான் இவ்வாறு செய்வார். இவை நிகழும் நேரம் வரும்பொழுது நான் உங்களுக்கு இவை பற்றி முன்பே சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இதற்காகவே இவற்றை உங்களிடம் கூறுகிறேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, கிறிஸ்துவ வாழ்வு என்பது சாட்சி பகிர்ந்த ஒரு வாழ்வு. கிறிஸ்துவை அணிந்து கொள்கிறவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள்
நம்முடைய வாழ்நாள் முழுவதுமே நம்முடைய செய்கையினாலும் செயல்களாலும் எண்ணங்களாலும் கிறிஸ்துவுக்கு சார்ந்து பகர வாழ வேண்டும் என்பதே இறைவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் சீடர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து உலகம் சென்று நற்செய்தி பறைசாற்றுங்கள் என்று சொல்கிற அதிகாரத்தை கொடுத்திருந்தார். மற்றும் நோயாளிகளை குணப்படுத்துகிற அதிகாரம் கொடுத்திருந்தார். மற்றும் அவர்களோடு இருந்து நிறைவார்த்தையை அறிவிக்க அதிகாரம் கொடுத்திருந்தார். எனவே ஒரு கிறிஸ்துவ வாழ்வது ஞானம் திருவருட்சாதனத்தில் ஞானம் பெற்ற ஒவ்வொருவருமே இறைவார்த்தையை அறிவிக்கின்ற கடமை பெற்றிருக்கிறார். தொடக்க முதல் இறுதி வரை என்னுடைய வாழ்விலை நான் கிறிஸ்துவுக்காக சாட்சி கொண்ட வாழ்க்கை வாழும் பொழுது நான் மற்றவர்களுக்கு இந்த இறைவார்த்தையை நான் அறிந்து அறிக்கையிடுகின்ற தன்மையை பெற்றிருக்கின்றேனா என்பதைதான் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அமெரிக்கா லெபனான் நாட்டிலே அமெரிக்க தூதராக இருந்தவர் சார்ல்ஸ் மாலிக் என்பவர். அவர் என்ன செய்திருந்தார்? அவர் தன்னுடைய ஒரு கூட்டத்தில் பேசுகின்ற சொல்லுவார், உலகத்திலே அமெரிக்கா இந்த நாடானது உலகத்துக்கு பெரிய உதவி செய்தது. அது எந்த உதவி என்றால் பணத்தில் அல்ல, மருந்து உதவிகள் அல்ல, மாறாக தன்னுடைய மக்களை உலகிற்கு சென்று இறைவார்த்தை அறிவிக்கின்ற ஒரு உதவி செய்தது தான் மாபெரும் உதவி என்று இந்த பேச்சாளர் சொல்லுவார். இறைவன் மக்களுக்கு இறைவார்த்தை அறிவிக்க வேண்டும், உலகம் முழுவதும் அறிவிக்க வேண்டும். அதுதான் மத்திய 28 உலகம் முடிவரை நான் உங்களோடு இருக்கின்றேன், நீங்கள் சென்று நற்செய்தி அறிவியுங்கள், இறையரசை பரப்புங்கள் என்று ஆண்டவரே சொல்கிறார். அதனால்தான் நான் உங்களுக்கு துணையாளரை கொடுப்பேன். பராக்குலேட் அட்வொகேட் என்று சொல்வார். துணையாளர் அட்வொகேட் பராக்குலேட் பசுத்தாவை கொடுப்பேன். அந்த தூய ஆவியை பெற்றவர்கள், உள்ளத்தில் பெற்றவர்கள் அவர்கள் துணிந்து செய்வார்கள். அதை தான் அப்போஸ்தலர் செய்கின்றார்கள். அவர்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்த்தெழுந்த பிறகு உண்மையை கண்டு உணர்ந்தவர்கள் அவர்கள் சென்று எங்கு சென்றாலும் இறைவார்த்தை அறிவிக்கிற சிறர்களாக மாறினார். அதிகாரத்தோடு உண்மையோடு உண்மை உணர்ந்தவர்களாக இருந்தார். எனவே இவ்வாறு அவர்கள் அறிவிக்கின்ற பொழுது அது ஒவ்வொரு மக்களும் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு பின்பற்றுவதாக மாறும். எனவே நாம் கிறிஸ்துவ வாழ்வானது கிறிஸ்துவின் நம்பிக்கை கொண்டு வாழும் பொழுது ஆண்டவர் இயேசு தருகின்ற துணையாளரை நாம் ஏற்றுக்கொண்டு அவர் உண்மை வெளிப்படுத்துபவராகவும் சான்று பகிர்ந்தவராகவும் சார்ந்தவர்களுக்கு ஆற்றல் கொடுப்பவராகவும் இருக்கின்றார் தூய ஆவியார். அத்தகைய தூய ஆவியார் நம்முடைய இருக்கின்ற பொழுது நாம் சார்ந்து பகிர்ந்த வாழ வேண்டும் என்பதை இறைவனுடைய விருப்பமாக இருக்கிறது. முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். பவுலடியார் பேசிக் கொண்டிருக்கின்றார். பக்கத்திலே லிஸ்திரா நாட்டைச் சேர்ந்த நீதியா என்ற பெண்மணி அதை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டவுடைய நம்பிக்கை கொண்டு திருமணத்தை பெறுகிறார். அந்த நம்பிக்கையினால் கிறிஸ்துவ மனமாறி கிறிஸ்துவை பின்பற்றுவதாக மாறும். இறைவார்த்தையை கேட்கின்ற பொழுது அது நமக்கு பயனுள்ளதாக மாற வேண்டும் என்றால் நாம் அதை அறிந்து உணர்ந்தவர்களாக மாற வேண்டும். அந்த இறைவார்த்தையை நாம் உணர்ந்தவர்களாக மாறுவதற்கு இறைவன் முடிந்தென செய்கிறார். தூய ஆவியை கொடுக்கின்றார். இறைவார்த்தையை வாசிக்கின்ற பொழுதெல்லாம் தூய ஆவியை அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார் அர்த்தம். அவர் நமக்கு ஆற்றலை கொடுக்கின்றார். ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகின்ற பொழுது ஒரு எளிதான காரியம் கிடையாது. சார்ந்து பகிர்ந்த பொழுது ஒரு எளிதான காரியம் கிடையாது. நாம் சார்ந்து போகிற இடத்துல நமக்கு துன்பம் உண்டு, இன்னல்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, இடர்கள் உண்டு. இதை பின்பற்றி போவதுதான் கிறிஸ்துவ வாழ்வாக. எனவே அந்த கிறிஸ்துவ வாழ்விலே அந்த துன்பங்கள் வேதனைகளை நாம் சுமந்து கொண்டு கிறிஸ்துவுக்கு சாட்சி கொண்ட வாழ்க்கை வாழ்கிற பொழுது நம்மோடு துணையாளர் தூய ஆவியார் இருந்து கொண்டே வருகிறார். நமக்கு பக்கபலமாக, நமக்கு ஆற்று கொடுப்பவராக, நமக்கு தெளிவுபடுத்துவராக, அறிவுபூர்வ ஞானத்தை படுத்துவராக நம்மோடு இருந்து வழி நடத்துகிறார். அந்த தூய ஆவியார் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கின்றார். அவர் வரும்பொழுது என்னை பற்றி சார்ந்து பகர்வார், நீங்களும் சார்ந்து பகர்வீர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வு கிறிஸ்துவுக்காக சார்ந்து
நிபந்திருந்த பொழுதுதான் நாம் உண்மையான கிறிஸ்துவர்களாக வாழ்ந்தோம் என்ற அர்த்தமா. என்னுடைய வாழ்க்கை முழுவதுமே யாராவது ஒரு ஆன்மாவை கிறிஸ்துவுக்காக எடுத்துக்கொண்டு வருகின்றேன் என்பதை சிந்தனை செய்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவர் இயேசுவை பற்றி துணிந்து பேசுகின்ற தன்மை வல்லமையை ஒவ்வொரு நாளும் நம்முடைய செயல்பாடுகளிலே கிறிஸ்துவுக்கு சாதகமான வாழ்க்கை வாழ்வதிலும் இறைவன் கேட்க பார்க்கிற பொழுது தூய ஆவியார் நம்மை வழிநடத்தி பலப்படுத்துவார் என்ற நம்பிக்கை தூய ஆவியை வல்லமையை ஆற்றலையும் பெற நிறையோட வேண்டும் என்றால் ஆமென். காணிக்கை தரலாய் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுத்தால் பொருள் கொடுத்தால். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுத்தால் பொருள் கொடுத்தால். என்னை நான் கேட்கின்றார், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். என்னை தான் கேட்கின்றார், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சகோதர சகோதரி, நம்முடைய ஒப்புக்கொடுக்கும் திருப்பலி எல்லாம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக வழிபடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை எனக்கு நலனுக்காகவும் உமது கையில் இருந்தவரை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கைப்பொருள் அவையின் நாளினை ஏற்றுக்கொள்ள உண்மை வேண்டது என்றும் இப்பெரும் மகிழ்ச்சிக்குரிய நாளினை தந்திருப்பதால் அதன் பயனாக எங்களுக்கு அழுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மீது எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். ஆகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மைக் உரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானின் சிறப்பான காலத்தில் உம்மை மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக்கொடுத்து சிலுவையின் மெய்யான வழியில் முற்கால வழியில் நிறைவேற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரை குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாக விளங்கினார். ஆகவே பாஸ்க மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தடைக்கும் மக்களிக்கின்றது. அவ்வாறே ஆற்றல் மிக்க ஒரு அதிகாரம் கொண்ட தூதர்கள் புதுமாட்சி இப்பொழுது பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாகும். அவர் பாடுபட கணித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை
செயல்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருவனமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழாதர் ஒப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமணத்துக்கு ஊழியக்குரிய தவறுகளை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் அவளும் எங்களை தூயாவியார் வந்து சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்விடம் என்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிற்கும் பரவிற்கு திரு அவை என புரிந்தனும் எங்கள் திருத்தந்தை நீயோ எங்கள் பேராய பேச்சு மற்றும் துணையாயிரம் எல்லா திருநிலையினராகியவரோடு ஒரு திரு அவை அன்பில் நிறைவேற செய்தனர். நீர் உணவிலிருந்து அழைத்துக் கொண்ட அருட்தம் இறுதிய நாளில் அருட்தந்தை கிளெமென்ட் பிரான், அருட்தந்தை ஐசக் எனும் அடியாரை வந்தனர். உம் திருமகனோடு அவரது இறைப்பினை கொண்டு தெய்வர்கள் உயிர்ப்பினும் அவரை போல இருக்கச் செய்தார்கள். மேல் உயிர்த்தெழும் எதிரோட்டுடன் உயிர்ப்பும் எங்கள் சகோதர சகோதரிகளே, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு எனப்போதும் திருமுக வழியும் ஏற்றவர்கள் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் பெருமராயிருப்பதாக இருக்கிறனுடன் நம் நிலைவாரி பாவம் தகுதி பெற்று இந்த திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டேற்றும் மரணம் என்றார். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பையின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவழியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகு எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமையான திறமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் கொண்டாடுகின்றோம். புதிய இரக்கத்துக்கு உதவியான பாவத்திற்கு எப்போது விடுவித்து யாதொரு கலக்கமும் நிர்ணயமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேருக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிற திருத்துவதற்கு முழுதீரே எங்கள் பாவங்களை பாராம் ஒரு திரு அவை நம்பிக்கையை கண்டோம். உமது திருவுளத்திற்கேற்ப அமைதியை ஒற்றுமையும் வளர்த்திருக்கிறார். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். உங்களுடைய அமைதி அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் இறைவன் தரும் அமைதியை பகிர்ந்திருப்போம். உலகில் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும்
இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேர் பெற்றோர். என் ஆண்டவரே, நீர் எழுதல்ல, நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அல்லும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் நம் நம்பிக்கையால் நிறைவாக இருப்பதாக. ஆமென். வாழ்வில் இன்னல்கள் எத்துணை வந்தாலும் உன் அன்பு என்றும் மாறாதையா. வாழ்வில் இன்னல்கள் எத்துணை வந்தாலும் உன் அன்பு என்றும் மாறாதையா. ஒளி வெள்ளமாயனில் நீ உதித்தாய், என் இயேசுவே எழுந்து வா. சொந்தங்கள் பந்தங்கள் விலகிடும் நேரம் உன் துணை என்றும் மாறாதையா. சொந்தங்கள் பந்தங்கள் விலகிடும் நேரம் உன் துணை என்றும் மாறாதையா. உன் கையில் என் பெயர் பொறித்து வைத்தார், உன் கையில் என் பெயர் பொறித்து வைத்தார். என் தெய்வமே எழுந்து வா, வா மன்னவா, இதயம் எழுந்து வா. என் உள்ளம் மலரவா, அன்பு பாதையில் கால்கள் நடந்திட, என் வாழ்வில் தீபம் ஏற்றிட. வா மன்னவா, இதயம் எழுந்து வா. என் உள்ளம் மலரவா. ஆமென்.
ஆண்டவரே, நிலையான மறைவுகளாகிய மதிக்க திருடமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கியலும் உண்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாற்றுக்குரியவுடன் வழிபட்டவரை தேர்தலுக்கு சேர மீறாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். உலகத்தை படைத்த எல்லா வல்ல தந்தை இவர் அவருடைய